வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபீஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய தெப்பக்குளத்தில் தான் இருக்கோம். இந்த ஊரில் பிறந்தாலும் சரி பேர சொன்னாலும் சரி முக்தி கிடைக்குமாமா. இந்த ஊரில் எல்லாமே பிரம்மாண்டங்க. கோயிலும் பிரம்மாண்டம், இந்த குளமும் பிரம்மாண்டம். வாங்க இந்த தெப்பம் எப்படி இப்போ இருக்கு பாருங்க. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ ஒரு திருவிழா கோலம் காண போகுதுன்னு பாருங்க. அட்டகாசமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க, வீடியோ ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கண்டிப்பா பாருங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தெப்பத்துலேயுமே மக்களை ஏற்றிட்டு போகிற நடைமுறை கிடையாதுங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற கோயிலில் சார்ந்த தெப்பத்தில் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் வரைக்குமே வந்து தெப்பத்தில் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த தெப்பத்தை வந்து கட்டுறதுக்கு 400க்கும் அதிகமான இந்த தகர பேரல்களை எல்லாம் 2 அடுக்காக வச்சு 36 அடி உயரத்தில் 16 தூண்களோட 3 அடுக்கு மாளிகை போல கட்டியிருக்காங்க. சரி வாங்க, இது எந்த ஊரில் இருக்குது, எந்த கோயிலில் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணு நாள் வந்து இந்த தெப்ப திருவிழா வந்து விடிய நடக்குங்க. முதல் நாள் வந்து இரவு 7:30 மணிக்கு திருவாரூர் துர்காலயா ரோட்டில் இருக்கிற தெப்ப மண்டபத்தில் இருந்து அப்படியே சிறப்பான அலங்காரத்தில் பார்வதி கல்யாண சுந்தரர் புறப்பட்டு கமலாலய குளத்தை அடைஞ்சிடுறாங்க. அங்கிருந்து வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சாமி வந்து எழுந்தருள நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்ருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து குளத்தை சுற்றி தெப்பம் வந்து விடிய நடக்குதுங்க. இந்த நிகழ்ச்சி வந்து மே மாதம் 23, 24, 25, 2025 வந்து நடக்குது. நம்ம கலந்துக்கிட்டது வந்து 2வது நாளுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மேலும் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை பற்றி. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி கோயிலோட தெப்ப திருவிழாவைங்க. 2வது நாள் அன்றைக்கி கலந்துருக்கிறோம். 2வது நாள் அப்படியே மெல்ல கூட்டம் இங்கே தெப்பத்துக்கிட்ட வருது. 6 மணிலேருந்தே கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் வந்து இந்த தெப்ப திருவிழா வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 7:45 மாதிரி சாமி வந்து தெப்பத்துக்குள்ளே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் அந்த காட்சிகளை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து கரெக்டாக எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. வண்ண விளக்குகளை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த தெப்பமே. 7:30க்கு மேலே ஓரளவுக்கு நல்லாவே வந்து கூட்டம் சேர்ந்துருதுங்க. அதுக்கப்புறமா சாமி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப பரவசமாக இருக்குங்க சாமி வர்றதை பாருங்கள்.
செம்ம வைப்ரண்ட்டான இந்த தெப்பத் திருவிழா வந்து வருஷத்தில் 3 நாள் மட்டும்தான் நடக்குது. நம்ம கலந்துக்கிட்டது 2வது நாளுங்க. ஏகப்பட்ட கடைகள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதை பார்க்குறதுக்காக கலந்துக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. 23, 24, 25 மே மாதம் 2025 இருக்குது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த திருவிழா இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். தெப்பத்தை அப்படியே மெல்ல 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 அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாங்க. நம்ம பார்க்குற இடத்த விட்டு வந்தோடனையும் நம்மளால் பக்கத்தில் இருந்து, அதாவது அந்த கம்பிகளுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம பார்க்க முடியும். அங்கேருந்தே பார்க்க முடிய மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே பார்க்க தெரியும். அந்த குளமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படு ஆர்வமாக இந்த தெப்பத்தை காண்றதுக்கு வர்றாங்க. ஏகப்பட்ட கடைகளும் வந்து இந்த தெப்பத்தை சுற்றி இருக்குது. உண்மையிலேயே கோயில்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழ்கிற இந்த தியாகராஜர் கோயிலோட தெப்பத் திருவிழா வந்து பிரமிக்க வைக்குதுங்க. முடிஞ்சதுன்னா நீங்களும் போய் கலந்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.